சனிக்கிழமை நாள் டெக்ஸ்ட் காலேஜ் எல்லாம் முடிஞ்சு பசங்க எல்லாமே சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ஃபுல்லாக வேலுச்சாமி போகிறதுக்கு வந்துட்டாங்க. இதே 12 மணிக்கு ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்திருந்தா கூட இந்த அசம்பாவிதம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் பட் இவங்க ஆர்கனைசேஷனே கிடையாது. எல்லா பாலிடிக்ஸ் பார்ட்டியும் போலீஸ்காரங்க ஓரளவு ப்ரொடெஸ்ட் கொடுப்பாங்க. போலீஸ்காரங்க எதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்க போலீஸ் மேலே திரும்பிடுவாங்க. இந்த கட்சிக்காரங்க போலீஸ் எங்களை உள்ள விட மாட்டேங்குது, வேணா லத்தி சார்ஜ் பண்ணணும்னு அவங்க பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சேஃப்டிக்காக ஓரளவு தான் செய்வாங்க. ஆனால் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வட்டம் காவட்டம் வட்டம்லாம் இருக்காங்க, அவெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. அதே மாதிரி இவ்வளோ கும்பல் கொடியில் வாட்டர் ப்ரொவிஷன் தான் பண்ணிருக்கணும், அதுவும் பண்ணல. யாரு தண்ணி பாட்டில் போக்குவரத்து எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை. சனிக்கிழமை வைக்கிறது பிரச்சனை இல்லைங்க. அன்னைக்கு சேலரி டே, அதனால எல்லாருமே காலையில வேலைக்கு போயிடுவான். ஆஃப் டே லீவ் எல்லாம் கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் வேஜஸ் கொடுப்பான். வேஜஸ் கொடுத்துட்டோன்னே என்ன பண்ணானுங்க, நேற்று எல்லா பயிலும் 6 மணிக்கு 7 8 மணிக்கு தான் ஆச்சா, எல்லா பயிலும் இங்க வந்துட்டானுங்க. லேடிஸ்ல இருந்து இது அதே மாதிரி காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் காலேஜ் விட்டு நம்ம ரவுண்டானாலதான் இறக்கி விடுவானுங்க. இறக்கி விட்டேன்னா எல்லா கம்பளும் வீட்டு போகல, எல்லாமே உள்ள வந்துட்டாங்க. இது ஆமா, விஜய் பார்க்கலாம் பேச்செல்லாம் கேட்கல, எங்கேயும் 2 நிமிஷம் தானே பேசுறாங்க. அதுவே இருக்குது, ஒரு நடிகரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்தாங்க. இதெல்லாம் கூட்ட நெரிசல், ஒன்றும் பண்ண முடியல. போலீஸ் லத்தி சார்ஜ் பண்றதெல்லாம் போய் ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததுக்காக அவங்க ஒதுக்குனாங்க, அவ்வளவுதானே. அது எங்க இந்த இடத்துல தான் அந்த ஜென்ரேட்டர் போட்டிருந்தாங்க. நான் கண்ணு முன்னாள் நான் பார்த்தது ஜென்ரேட்டர் போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் அவங்க வர்றதுக்காக தான் ஒதுக்குனாங்க. அதை அவங்க வாலண்டியர்ஸே பண்ணாங்க. எந்த தேதியில வச்சிருந்தாலும் நடிகனுக்கு வருவாங்க, அதெல்லாம் ஒரு விஷயமா கிடையாது. குறிப்பிட்ட இப்ப 12 மணிங்கிறாங்க. எந்த அரசியல் தலைவரும் 1 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும், அது ஒன்றும் ஃபால்ட்டு கிடையாது. ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்துருந்தா அது பிரச்சனையா இருக்காது. ஆஃப்டர் 6ங்கிறது தான் எல்லாருமே ஆபீஸ் போக்குவரத்து எல்லாம் முடிகிற டைம், எல்லாமே நடிகரை பார்க்கலாங்கிற ஒரு ஜனத்துல வந்துட்டாங்க. வந்தாங்க, ரைட்டு, சம்பவம் ஆகி போச்சு. ஒரு இவர் இங்க இருந்து தாண்டதுக்குள்ள இந்த மெசேஜ் தெரிஞ்சிருக்கும் விஜய்க்கு. அதை ஒரு அவங்க கட்சி தொண்டர் தானே அடிபட்டுருக்கான், ஒரு ஆறுதல் ஒரு இரங்கல் கூட சொல்ல, நேரா திருச்சி போய் அங்க இந்த ரிப்போர்ட்டரையும் சந்திக்கல, மெட்ராஸ் போய் ரிப்போர்ட்டரை சந்திக்கல, வீட்டுக்குள்ள போய் இதயம் நொறுங்கிருச்சுங்கிறார். இங்க செத்து போயிட்டாங்க, அவருக்கு இதயம் நொறுங்கிருச்சுங்கிறார். இங்க மெட்ராஸே போயிட்டாரு 10:30 மணிக்கெல்லாம். இங்க இருந்து போனவர் திருச்சி போயிட்டு ரிப்போர்ட்டர் கூப்பிடுறாங்க, ரிப்போர்ட்டுக்கு பேட்டி கொடுக்கல, தலையை குனிஞ்சுக்கிட்டே போயிட்டாரு. மெட்ராஸில் இறங்குறாரு, ரிப்போர்ட்டர் கேட்கறாங்க, அதுக்கும் பதில் சொல்ல உள்ள போயிட்டாரு. உள்ள போயிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு எக்ஸ்ட்ரா பதிவு, இதயம் நொறுங்கிருச்சு, இங்க செத்து போயிட்டாங்க.